கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டாக போடுறது வரவேற்கத்தக்கது. ஆனால் கெட் அவுட் யாருக்கு அப்படின்ற விஷயத்த எப்பயுமே ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி பிளாங்காகவே வச்சுப்பாங்க. வேணுன்றப்ப மட்டும் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இருக்குது. ஒரு தலைவர், ஒரு இயக்கம், ஒரு நல்ல விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் யார், எதுக்காக வரீங்க அப்படின்ற ஒரு புரிதல், தெளிவு உங்ககிட்ட முதல்ல வேணும். அது முதல்ல உங்ககிட்ட இல்லை. ரெண்டாவது, எதுக்காக வர்றீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும். யார் வேணாலும் இன்னைக்கு தளத்துக்கு வந்து நான் அவங்களுக்கு அகேன்ஸ்ட், இவங்களுக்கு அகேன்ஸ்ட், நம்ம நல்லது செய்ய தான் வந்திருக்கோம்னு கையை விரிச்சிட்டு சொல்லலாம். ஆனால் உண்மையில உங்களை அடிப்படை கொள்கை என்ன அப்படின்றத தெளிவா சித்தாந்தமா கருத்தா பதிவு பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு கேட்டா இல்ல. சைன் வாங்குறீங்க. கெட் அவுட் ஃபார் வாட், அகேன்ஸ்ட் ஹூம்? டைரக்டா என்ன சொல்றீங்க? டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா? இவ்வளவு நாள் வந்து மக்கள் கொள்கை எதிரின்றாங்க, அரசியல் எதிரின்றாங்க. எந்த வகையில கொள்கை எதிரி அப்படின்னு கேட்கலாம். அங்க எங்க தாத்தா எப்படி வந்து பிரஸ் பார்க்காம சமாளிச்சிட்டு இருக்காரோ, இங்க இவர் வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வகையில என்ன தோணுதுன்னா, இவங்க பி டீம் இல்லாம சி டீமா இருக்காங்களோ, ஒருவேளை டைரக்டா அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாதனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீம்ஸை வந்து செயல்பட வச்சு அது மூலியமா வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க வரீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் குடிக்கீங்க, வரீங்க, ஒரு அறிக்கையை பாஸ் பண்றீங்க, வரீங்க, ஒரு ட்வீட்டை போட்டு காண போயிடுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்டுக்கு வர மாட்டேன்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்டரை வந்து அவங்க பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டு அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ கிளம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை அட்ரஸ் பண்ணலையே. சாமானியர்களாக தான் வரீங்க. அந்த ரிப்போர்ட்டரும் சாமானியன் தான். வரும்போதே வந்து ஃபுல் பாடி கார்டோட வர்றது, கூட்டங்களை பார்த்து தள்ளி நிற்கிறது, டைரக்டா பிரஸ்ஸை பார்க்க மறுக்கிறது, உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்னன்ற தெளிவுபாடு இன்னைக்கு வரைக்கும் வெளியில சொல்லல. கல்வி, மருத்துவம், உணவு, சுகாதாரம், மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்லயாவது இருக்கா? எந்த கொள்கை, எந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கேட்கறவங்க? காசு பணம் எதுவுமே இல்லாம நீங்க போய் பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயும் ஒரு வாரம் டூர் போயிட்டு வாங்க, பார்ப்போம். உங்களால முடியுமா? முடியாது. எங்க தலைவர்கள் என்ன பண்ணிருக்கு, எங்க சித்தாந்தம் என்ன பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குன்னு கேட்கறவங்க கொஞ்ச நாள் அங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இவங்க வந்து தெரியாமலாம் ஒண்ணும் கேட்கல. இதே ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, யார் கூட இருந்தாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதை சொல்ல வேண்டாம். ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில முதல்வராக அவரால் இங்க இருந்திருக்க முடியும். ஆனா கடிதம் எழுதுறதோடு மட்டும் இல்லாம, ட்வீட் போடுறது மட்டும் இல்லாம, களத்துல இறங்கி முதல்வரா போராடுறதை தாண்டி இன்னைக்கு நம்மள ஒருவரா மக்கள் எழுச்சியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்ப அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு கூட்டப்படுது. இது இல்லாம மக்களோடும் சேர்ந்து இந்த முதல்வர், இந்த அரசுன்றது ஒன்றிய அரசுக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை வந்து இன்னைக்கு வலுப்படுத்தியிருக்கு. வெறும் கண் துடைப்புக்காக இல்ல மடைமாற்றுவதற்காக செய்யணும்னு நினைச்சிருந்தா, நான் கடிதம் எழுதிட்டேன், ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு ஒரு முதல்வரால இங்க சொல்ல முடியும். ஆனா முதல்வர் அதை செய்யல. பல மாநிலங்கள்ல மக்களவை, மக்கள் தொகை வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குல்ல, மறுசீரமைப்பு செய்யப்படதானே வேண்டும். மறுசீரமைப்புன்றது தேவைதான். ஆனா நான் திமுக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனை குறைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டுமே 222 சீட் வந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்க போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 130 சீட் இருக்குன்னா, which is 23.7% தான். சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட 19.34% தான் வருது. which means நீங்க இங்க ஏத்துற மாதிரி தெரியலாம். நமக்கு 10 சீட் ஏறுச்சுன்னா அவங்க சைட்ல 63, 65 சீட் ஏறுது. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டிஎம்கே ஐடி விங்கின் துணை செயலாளர் பத்மபிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடிய திட்டத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க மேம்? இப்போ நேரத்துக்கு ஏற்ற ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுக்காகவும் நம்ம மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இது தேவைப்படுது. சாதாரண பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி இல்லை மற்ற மருத்துவம், மற்ற விஷயத்துக்கு இப்போ அண்மையில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி மூலியமா நமக்கு தர வேண்டிய ஃபண்டே வந்து 2000 கோடி தமிழ்நாட்டு நிதி வந்து தரல. ஏன்னா பிஎம்ஸ்ரீல வந்து மும்மொழி கொள்கையை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியிலே வந்து கையை வச்சாங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்லையும் நம்மளுடைய அதிகாரத்திலையும் நம்மளுடைய ஐடென்டிட்டிலையும் வந்து கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வெறும் மாநிலத்தோட பிரச்சனை மட்டும் பார்க்காம இது இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு, நாளைக்கு யாருக்கு வேணா வரலாம். நம்மளாம் ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழக முதல்வர் இன்னைக்கு ஒரு இனிஷியேட்டிவா எடுத்திருக்காரு. ஸோ ப்ளோயிங் த விசில் மாதிரி சவுத்ல இருந்தா எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் முதல் வாய்ஸ் எழும். அந்த வகையில இந்த தலைமுறையில நம்மளோட முதல்வர் எடுத்திருக்க இந்த ஸ்டெப் அப்படின்றது தமிழ்நாட்டுக்காக மட்டும் கிடையாது, ஐடென்டிட்டி மறக்கப்படுற எல்லா மாநிலத்துக்கான ஒரு முதல் அடியா தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த படியை எடுத்து வச்சிருக்கதை நான் பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள், பாஜக சேர்ந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் வந்து இதை சொல்லலை, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரே சொல்லலை, யாருமே சொல்லாதப்ப டிஎம்கே இப்போ எடுக்கிறது காரணம் என்ன? சொல்லலைன்னு கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்ல வைக்கிறதே வந்து இவர் தான். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதாவும் இருக்கிற விஷயத்த இல்லவே இல்லைன்னு சொல்றதுன்னா வந்து பாஜகவோட அடிப்படை கொள்கை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்களே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவங்களோட வாக்குறுதி மாறும், நாங்கள் வந்து வங்கி கணக்கில் வந்து பணம் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் எங்களுக்கு வரவே இல்லை. சமீபத்தில் இந்த ஆந்திரா, தெலுங்கானா, இந்த கர்நாடகா எலெக்ஷன்லாம் வந்து ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி எம்பி எலெக்ஷன்ஸோட இந்த சீட் அலோகேஷன், இந்த டீலிமிட்டேஷன் பற்றியும் பேசியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து இப்போ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அது அவரோட ஸ்ட்ராட்டஜி தான். வந்த நாள்லேருந்து பொய் சொல்லுவார், பொய்யே திருப்பி திருப்பி சொல்லுவார்.
அவர் எது பேசினாலுமே இப்போ வந்து மக்கள் பொய்யா தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க தலைவர்கள் இதை பற்றி பேசினதுக்கான வீடியோ ரெக்கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இணையதளங்கள்ல இருக்குது. அதனால இதை வந்து அவர் மறைக்க முடியாது. சமூக வலைதளம்னு ஒன்று ஆக்டிவாக இருக்கிறதுனால இவர் மாதிரியான பொய் சொல்லும் ஆட்களுக்கு இப்போ ஈஸியாக மாட்டிக்கிறாங்க. ஸோ அவர்கள் தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதுக்கான காணொலி டெஃபினட்டாக இருக்குது. அண்ணாமலை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎம்கே எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே சேர்ந்த ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க மாநில உரிமையை பாதுகாப்போம்னு சொல்றாரு. ஆனா கோவை சத்தியன் அப்படிங்கிற என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை மடைமாற்றத்துக்காக தான் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இதை பேசுறதா அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க மேம்? தாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு வந்து இதுவே ஒரு பெரிய விவாதம். ஒவ்வொரு கட்சி இப்போ சொல்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து அதிமுகவோட நிலைமை அப்படின்றது இருக்கு. நம்மளுடைய ஐடென்டிட்டியை இழந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்றதுக்கான நல்ல ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் வந்து அதிமுக. ஸோ இப்போ இவங்களோட ஸ்டாண்ட் எது, இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எதுன்னு மக்கள்கிட்ட நிரூபிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில மடை மாற்றுறதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. மடை மாற்றுறதுக்கு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிப்படை தேவையும் நம்மளோட ஐடென்டிட்டியும் வந்து கையில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்பன்னு சொல்ல போனா திமுகவும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே தமிழ்நாடோட பிரச்சனை சார்ந்து இருக்கிறது கிடையாது. அதை தாண்டி ஒரு பிக்கர் விஷன்ல தான் வந்து நம்மளோட எல்லா விஷயமும் இருக்கு. நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், இல்ல நமக்கான இந்த நிதி வராத பற்றாக்குறை இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல டெல்லி இல்ல மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம பசங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடக்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டுல வந்து நம்ம பசங்களை பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்க குரல் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. அதனால மடை மாற்றுறதுக்காக இதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. மடை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கேஸை எடுத்தாலே போதும், எவ்வளவு தூரம் அது மறை மாற்றப்படும் நமக்கு தெரியும். ஸோ சும்மா பாலிடிக்ஸ் பண்ணாம உண்மையாவே மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான் வந்து திமுக. அந்த வகையில இவங்க சொல்றதை சீரியஸா எடுத்துக்க வேணாம். மக்கள் பிரச்சனை தான் இன்னைக்கும் நம்ம சீரியஸா எடுக்கிறோம். அண்ட் இப்போ நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், இல்ல இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், நினைச்சிருந்தா நாங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில முதல்வராக அவரால் இங்க இருந்திருக்க முடியும். ஆனா கடிதம் எழுதுறதோடு மட்டும் இல்லாம ட்வீட் போடுறது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி முதல்வரா போராடுறதை தாண்டி இன்னைக்கு நம்மள ஒருவரா மக்கள் எழுச்சியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் இப்ப அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு கூட்டப்படுது. இது இல்லாம மக்களோடும் சேர்ந்து இந்த முதல்வர் இந்த அரசுன்றது ஒன்றிய அரசுக்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை வந்து இன்னைக்கு வலுப்படுத்தியிருக்கு. வெறும் கண் துடைப்புக்காக இல்ல மடைமாற்றுவதற்காக செய்யணும்னு நினைச்சிருந்தா நான் கடிதம் எழுதிட்டேன், ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு ஒரு முதல்வரால் இங்க சொல்ல முடியும். ஆனா நம்ம முதல்வர் அதை செய்யல. களத்துல இறங்கி செய்யறாரு. அது பத்தாதுன்னு மக்களையும் வந்து இதோட ஒரு இயக்கமா மாறி ஒட்டுமொத்த தமிழ்நாடோட வாய்ஸா மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தையும் சேர்த்து இப்போ சவுத் இந்தியாவோட வாய்ஸா மற்ற ஒடுக்கப்பட்ட மாநிலங்களுடைய ஒரு குரலா இன்னைக்கு திமுக தெற்குல இருந்து உதிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனை எல்லா ஸ்டேட்டுக்கும் பரவும். ஓகே, நேற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான கருத்து சொல்லியிருப்பாரு. மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வேளை வந்து மாநிலவை அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா 8 சீட்டு வந்து தமிழ்நாடு இலக்கு நேரிடும் சொல்லியிருக்காரு. அது எதன் அடிப்படையில் வந்து அப்படி போகும்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்பா அம்மா காலத்துலேருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற அளவுக்கு மக்கள் தொகையை வந்து குறைப்பு செய்யறதுக்காக வந்து மத்திய அரசு சொன்னதை கேட்டு ஆண்ட கட்சி எதுவாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை வந்து குறையணும் அப்படின்னு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் சொல்லும்போது அதை சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் குறிப்பாக வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால தான் மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், பயங்கரமான தண்டனை, மிரட்டுறது, மற்ற விஷயங்கள் வச்சு செய்யும்போது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் முக்கியமாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அது வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலியமாகவும் எஜுகேட் பண்ணுறது மூலியமாகவும் இது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து கொள்கை சார்ந்து, இயக்கம் சார்ந்து, கல்வி சார்ந்து, புரிதல் சார்ந்து கொண்டு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவில் மக்கள் தொகை இது வந்து குறைஞ்சிருக்கு. அப்போது நமக்கு வந்து இன்னைக்கு ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் வந்து 1.8 தான் இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து 2.3 அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுட்டு நாங்கள் வந்து இந்த விஷயத்த செஞ்சுருக்கோம். நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அதை செஞ்சு காட்டிட்டோம். அதுக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து குறைக்கணும், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னீங்க. மாநில அரசு அதை கேட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இதை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பேரில் தான் உங்களுக்கு வந்து எம்பி சீட் அலோகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் குறைச்சதுனால இன்னைக்கு எங்களோட பாப்புலேஷன் கம்மி, அதனால எங்கள் பிரதிநிதித்துவத்தையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் திமுகவின் குரலாக இன்னைக்கு இருக்கு. ஓகே, அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலங்களில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வந்து மக்களவை உறுப்பினர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 1951, 52 மக்களவை கணக்கெடுக்கப்பட்டு தொகுதி பங்கிடப்பட்டது. 61, 62, 71, 72 3 வாட்டி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் 50 ஆண்டு காலம் வந்து மக்களவை தொகுதி வந்து மறுசீரமைப்பு செய்யப்படவே இல்லை. இது பல மாநிலங்களில் மக்கள் தொகை வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குல்ல, இப்போ மறுசீரமைப்பு செய்யப்பட தானே வேண்டும். மறுசீரமைப்புன்றது தேவைதான். ஆனால் நான் திமுக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனை குறைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். உதாரணத்துக்கு அவங்க சைடில் ஒரு 100 பேர் இருக்காங்க, நம்ம சைடில் ஒரு 100 பேர் இருக்கோம்.
நீங்க வந்து மக்கள் தொகை குறைங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதை கேட்டு இங்க வந்து 60ஆவோ இல்ல 50ஆவோ குறைச்சிருக்கோம். இப்ப இதை ரெப்ரசென்ட் பண்ணி உங்க சைட்ல இருந்து 5 பேர் தான் வர முடியும். அவங்க சைட்ல இருந்து 10 பேர் வருவோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க இது வந்து மக்களுடைய நலனுக்காக செய்யல. உங்க பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலியமா என்றென்றும் நீங்க வந்து ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கிறதுக்காக மட்டும் தான் இதை செய்றீங்க அப்படின்னு தான் நாங்க எடுத்துப்போம். ஏன்னா நீங்க சொன்னதை கேட்டுதான் நாங்க வந்து இங்க குறைச்சோம். இன்னைக்கு வரைக்கும் டாக்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்க கொடுக்குற பணத்துல தான், முக்கியமா தென்னிந்திய மக்கள் கொடுக்குற பணத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய அரசும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் இயங்கி கொண்டிருக்கு சீரா. அந்த வகையில எல்லா நல்லதும் எங்க கிட்ட இருந்து வேணும். ஆனா எங்களோட பிரதிநிதித்துவத்தை நீங்க கேட்கவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபார்ம் பில் மாதிரியான விஷயம், நீட் மாதிரியான விஷயம், இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு தென்னிந்தியா ஒன்னா நிக்குது. தென்னிந்தியா நிக்கிறத பார்த்துட்டு மற்ற மாநிலங்களும் ஆமா இதுல ஏதோ தப்பு இருக்குன்றது வந்து இன்னைக்கு அங்கேயும் ஒண்ணு இங்க ஒண்ணுமா குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா நாங்க சொல்லியே நீங்க வந்து ஃபார்ம் பில்ல இருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து யாருடைய வாய்ஸும் கேட்காம, யாரோட இன்புட்ஸும் கேட்காம நீங்க ஆல்ரெடி தான் தோன்றிய விதமா வந்து நீங்க ஆல்ரெடி இயக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலியமா நம்பர் ஆஃப் ஃபீஸ் நீங்க அதிகம் பண்ணி, நீங்க எனக்கு வந்து 800 பேர்ல வந்து ஒரு 500 பேர் வந்து எங்களுக்கு சாதகமா கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க இதை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலி கவர்னன்ஸ் வைஸ் நீங்க கொண்டு வரதுக்காக தான் இந்த மறுசீரமைப்பு பண்றீங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். அதுக்காக தான் பாஜக இந்த ஸ்டெப் எடுத்திருக்கு. ஸோ பீப்புள் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எம்பி சீட்டை வந்து சவுத் இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டில் குறைச்சா, ஆல்ரெடி இங்க 39+1 வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களோட நம்பர்ஸை இன்னும் கம்மி பண்ணா மட்டும்தான் உங்க தொல்லை எங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ யாருடைய குரலும் கேட்காம, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நினைக்கிறத நினைச்ச விதத்துல கொண்டு போறதுக்காக மட்டும்தான் மக்கள் தொகையின் அடிப்படையில எம்பி சீட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்றதா தென்னிந்தியா நம்புது, முக்கியமா தமிழ்நாடு நம்புது. அதனாலதான் எனக்கு அகெயின்ஸ்டா வந்து நம்ம ஒரு குரலை எழுப்பியிருக்கோம். ஓகே, கூடுதலா வந்து மக்கள் தொகை அடிப்படையில மக்களவையோட தொகுதி வந்து சீரமைக்கப்பட்டா கூடுதலா தமிழ்நாட்டுக்கு வந்து 11 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வந்து சீட்ஸ் வந்து நமக்கு ஏறும். நமக்கு ஏறுறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு எவ்வளவு ஏறுதுன்றது முக்கியம். எத்தனை பெர்சன்டேஜ் வருது அப்படின்னு முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ 543 சீட் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு தென்னிந்தியாவில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 சீட் கிட்ட வரும். ஆனா உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு மட்டும் அவங்க எவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. இப்பவே அவங்க அதிகமா இருக்காங்க. இப்போ சீட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டோட்டலா சவுத் இந்தியன் லெவல் பாத்தீங்கன்னா பிலோ 200 தான் இருக்கும். ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டுமே 222 சீட் வந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்க போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 130 சீட் இருக்குன்னா விச் இஸ் 23.7% தான். சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட 19.34% தான் வருது. விச் மீன்ஸ் நீங்க இங்க ஏத்துற மாதிரி தெரியலாம், நமக்கு 10 சீட் ஏறுச்சுன்னா அவங்க சைட்ல 63-65 சீட் ஏறுது. அப்படின்றப்போ இதுல என்ன நல்லது இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இருக்கக்கூடியதே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றீங்க, எங்க சைடு இன்க்ரீஸ் மட்டும் அப்ப நாங்க பார்க்க மாட்டோமே, ஒட்டுமொத்த இந்தியாவோட இன்க்ரீஸ் என்னன்னு பார்க்கணும். சொல்ல போனா 3-4 மாநிலங்களை கையில வச்சுக்கிட்டு மட்டுமே இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவே அவர்களுடைய மதிப்புக்குரிய அப்பா வீட்டு சொத்து மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அப்படின்றப்போ நீங்க எம்பி சீட்ஸ் ரெப்ரசன்டேஷன் மூலியமா உங்க சைட்ல பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க இப்ப சொல்றதே உங்க காதுல விழல, அப்ப நாங்க சொல்றது மட்டும் எப்படி ஏறும்? இன்னைக்கு வந்து 543 சீட் அப்படின்றது 800 சீட்டுக்கு அதிகமா ஆனா கூட அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாகுன்றது தான் இங்க அபாயகரமான விஷயம் அப்படின்னு நாங்க சொல்றோம். புது நாடாளுமன்றம் திறக்கப்படும் போதே அதுல வந்து 885 சீட் இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அப்போ வந்து குரல் எழுப்பாம இப்ப ஏன் குரல் எழுப்புறாங்க? அந்த புதிய நாடாளுமன்றம் திறப்பப்போ இதை விட முக்கியமா நாங்க சில விஷயங்கள் வந்து எழுப்பினோம். அப்போ அந்த ஹார்ல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்றைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களே வந்து மரியாதையா நாடாளுமன்ற திறப்புக்கே வந்து கூப்பிடல, அதுக்கு பதிலாக நடிகைகளை கூப்பிடுறாங்க. பேருக்காக மட்டும்தான் வந்து பிற்படுத்த வகுப்பட்ட சார்ந்த இல்ல ஒரு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து சும்மா பொம்மை மாதிரி வந்து உட்கார வச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கான மதிப்பை வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து முதல்ல குரல் எழுப்பினது தென்னிந்தியால இருந்து தான், தமிழ்நாட்டுல இருந்து தான். அவங்க ஆளுக்கு அவங்க மரியாதை கொடுக்கலன்னு சொன்னதே வந்து நாம தான். ஸோ அந்த நேரத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் எதுக்கு? அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கீங்க, பட்ஜெட் ஒதுக்கி அதை ஓப்பனும் பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு கூப்பிட வேண்டியவங்கள முறையாக கூப்பிடல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எழுந்துச்சு. ப்ளஸ் இத்தனை சீட்ஸ் ஏன் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்போ 2 ஹவுஸையும் சேர்த்து ஒரே செஷனாக வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு தான் வந்து இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒன்று கேட்டால் அதுக்கு நம்மளே அசர வைக்கிற மாதிரி அவங்க புதுசாக இன்னொரு பதில் சொல்லும்போது நம்ம எதையுமே ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல முடியாது. இப்போ அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாடி பாஜக வேணும் அப்படின்னு நினச்சக்கூடிய மாநிலங்கள், வட மாநிலங்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி இந்த மொழி வச்சு பிரச்சனை பண்ணாங்க, கடவுள் வச்சு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் 2029 எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய பிளவை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து போயிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் அப்படின்றத தாண்டி நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய இந்த செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விசில் ப்ளோவை தான் வந்து இன்னைக்கு தென்னிந்தியா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, நான் ஒரு மக்களவை தொகுதியில் குறைந்தபட்சம் 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்டதா ஒரு தொகுதி. ஆனால் இன்னைக்கு வந்து
ஒரு தொகுதிக்கு வந்து 5 லட்சம் இருக்காங்க, அதுக்கு அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. ஒரு எம்பியா வந்து ஒரு தொகுதியை வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியாது இல்ல. அப்ப அந்த மக்கள் தொகை ஏற்றபடி எம்பி சீட் பிரிக்கப்பட்டா ஒரு எம்பி வந்து ஈஸியா வந்து அந்த தொகுதிக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய சூழல் உருவாகும்னு பாஜக தரப்புல இருந்து ஒரு வாதம் வைக்கப்படுது. அது எப்படி பாக்குறீங்க மேம்? இதுக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நம்பர் ஆஃப் சீட் ரெப்ரசன்டேஷனை வந்து கை வைக்காதீங்க. மாறா வந்து அதோடைய வரையறை, அதோட எல்லைக்கோட வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே வந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸ்டேட் ப்ரொபோர்ஷனேட்னு இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதி இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்காக பீகார், உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள், சும்மா பேருக்கு சொல்றேன், பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல வந்து நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதிகம், ஹெட் கவுண்ட் வந்து அதிகம். அதனால அவங்க ஸ்டேட்ல இருந்து மட்டும் 100 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் ஹெட் கவுண்ட் கம்மி தானப்பா, நீங்க தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணி, பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணி ரொம்ப கம்மியாக தானே வச்சிருக்கீங்க, உங்கள்ல இருந்து ஒரு 40 பேர் 50 பேர் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மாநிலத்துல 100 இருக்காங்க. நம்ம மாநிலத்துல உதாரணத்துக்கு சொல்றோம், 40 எக்ஸ்ட்ராவா ஒரு ரொம்ப கருணை அடிப்படையில் 45 50 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பில் பாஸ் ஆகுது, யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஆட்சியில அவங்க மூலியமா வந்த அந்த 2 மாநிலம் மட்டுமும் உங்களுக்கு ஓட்டு போடுது. நம்ம வேண்டவே வேண்டான்னு ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அங்க 200 ஓட்டு, நம்ம இங்க 50 ஓட்டுல நிற்போம். இதுதான் அவங்க கொண்டு வர அரசியலா வந்து நாங்க பாக்குறோம். சோ மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்துல கை வைக்காதீங்க, ஸ்டேட் ப்ரொபோர்ஷனேட்ல கை வைக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்ல வந்து சீட்ஸ் கொடுக்குறதுலையோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சவுத் இந்தியாவோட குரல் வந்து ஒடுக்கப்படும், எங்களுக்கான பட்ஜெட், எங்களுக்கான ஐடென்டிட்டி ரைட்ஸ் வந்து மறுக்கப்படும்ன்றது தான் எங்களுடைய அச்சமா இங்க இருக்கு. ஓகே. கூடுதலா வந்து மக்களவை தொகுதி வந்து மறுசீரம் செய்யப்பட்டா தென்னிந்திய மாநிலங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும்? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதுலேயே இருக்குல்ல, நமக்கு அடிப்படையா அவங்க நமக்கு தர வேண்டிய விஷயத்தையே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து போராடி வாங்க வேண்டியது இருக்கு. போன எலெக்ஷன்ல கூட நம்ம மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் 29 பைசா பிளக்கார்டை ஒன்று கொண்டு வந்து அது இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ₹1 வரி பணத்துக்கு நம்ம வரி பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதே 29 பைசா கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் பைசா கணக்கில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ₹2 திருப்பி கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை வாங்கி நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை டெவலப் பண்ணுறீங்க. சரி, ஓகே, எங்ககிட்ட இருக்கு, வாங்கி டெவலப் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரி. ஆனால் எங்களுக்கு தார்மீகமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய எங்களுடைய அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தர மாட்டேன்றீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல. இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ ஃபண்டில் வந்து பிஎம் ஸ்ரீல ஸ்கூல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹிந்தி இம்போசிஷன்ற மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் எடுக்கும்போது நீ பிஎம் ஸ்ரீக்கு வந்து இதுக்கு மும்மொழி கொள்கையை ஒத்துக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நான் தர வேண்டிய 2000 சொச்சம் கோடியை நான் உனக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு, ஒன்றிய பாஜக அரசு கையில் எடுத்திருக்கு. அப்போ நான் உனக்கு கொடுத்த வரி பணம் நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும். எதுக்கு? ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு, ஸ்டேட்ல மேம்பாலம் கட்ட மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீ ஒன்று எனக்கு திருப்பி தரணும் நான் கொடுத்த பணத்தை. ஆனால் அடிப்படையாக குழந்தைங்களோட கல்வியிலேயே நீ இப்போ கையை வைக்கிற. அப்போ நான் உங்ககிட்ட குரல் எழுப்பி எதாவது கேட்கணும்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காரு. என்னன்னா, செய்ய வேண்டியது வந்து ஸ்டேட் ரைட்ஸோடைய உரிமை, மத்திய அரசோடைய கடமை, இந்த மாதிரிலாம் நிறைய டயலாக் பேசிட்டு நிறைய பேர் வருவாங்க. பிரச்சனை என்னன்னா, நாங்கள் எங்கள் பணத்தை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்று கேட்கல, பல மாசமா கேட்டுட்டு இருக்கோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டைரக்டியாக வந்து யூனியன் மினிஸ்டருக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. அது பார்த்தாது நம்மளுடைய எம்பிஸ் எல்லாருமே எங்களுடைய நிதியை கொடுங்கன்னு கொண்டு போய் அவங்க வாசலில் நின்று தர்ணா பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த NEP இஷ்யூ வரும்போது நம்மளுடைய முதல்வரே வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை விஷயம், ஒரு மாநிலம் எங்களுடைய காசை திருப்பி கொடுங்கன்னு இவ்வளோ மாசமா கேட்கும் போதே உங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா நாளை பின்ன சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இது வேணும் அப்படின்னு என்ன அடிப்படையில் கேட்க முடியும்? அதாவது நம்ம கொடுத்த காசு நமக்கு திருப்பி வர வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயத்த நாம கேட்கும் போதே அவங்க நமக்கு செய்யல. அப்போ நாளைக்கு நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல கம்மியாகும் போது நாங்க ஏதாவது ஒரு புதுசா வேணும்னு கேட்டா கூட இருக்கிறதே செய்ய மாட்டேன்றீங்க, புதுசா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத எங்களோட கேள்வி. ஓகே மேம். தாவேக்காவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதை ஒட்டி ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. எதை ஒட்டி அப்படின்னா, மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதை ரொம்ப தெளிவா பாக்குறவங்களுக்கு புரியும். அவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு டைரக்ட் அகேன்ஸ்ட்னு சொல்லவே இல்லை. டைரக்டா என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க தவிர்த்து எந்த கொள்கைக்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லல. கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டாக போடுறது வரவேற்கத்தக்கது. ஆனா கெட் அவுட் யாருக்கு அப்படின்ற விஷயத்த எப்பயுமே ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி பிளாங்காவே வச்சுப்பாங்க. வேணுன்றப்ப மட்டும் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்றதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு. ஒரு தலைவர், ஒரு இயக்கம் ஒரு நல்ல விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னா நீங்க யாரு, எதுக்காக வரீங்க அப்படின்ற ஒரு புரிதல், தெளிவு உங்ககிட்ட முதல்ல வேணும். அது முதல்ல உங்ககிட்ட இல்லை. ரெண்டாவது, எதுக்காக வர்றீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட ஓப்பனா சொல்லணும். யார் வேணாலும் இன்னைக்கு தளத்துக்கு வந்து நான் அவங்களுக்கு அகேன்ஸ்ட், இவங்களுக்கு அகேன்ஸ்ட், நம்ம நல்லது செய்ய தான் வந்திருக்கோம்னு கையை விரிச்சிட்டு சொல்லலாம். ஆனா உண்மையில உங்களோட அடிப்படை கொள்கை என்ன அப்படின்றத தெளிவா சித்தாந்தமா கருத்தா பதிவு பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் கேட்டா இல்ல. சைன் வாங்குறீங்க. கெட் அவுட் ஃபார் வாட்? அகேன்ஸ்ட் ஹூம்?
டைரக்டா என்ன சொல்லுவீங்க, டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா, இவ்வளவு நாள் வந்து மக்கள் கொள்கை எதிரின்றாங்க, அரசியல் எதிரின்றாங்க. எந்த வகையில கொள்கை எதிரி அப்படின்னு தான் கேட்கிறோம். இப்ப அவங்க தலைவர்களா ஏத்துக்கிட்டவங்களே திராவிட சித்தாந்தத்தை கொண்டவங்களா தான் இருக்காங்க. தமிழ் வேணும், இந்த மண் வேணும், மக்கள் வேணும் அப்படின்னு சொன்னவங்கள தான் எங்களுடைய தலைவர்களை தான் அவங்களும் தலைவர்கள் ஏத்திருக்காங்க. எந்த வகையில சித்தாந்தம் ரீதியா நீங்களும் நாங்களும் வேறுபடுறோம் அப்படின்றது கோட்டை நீங்க சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அங்க எங்க தாத்தா எப்படி வந்து பிரஸ்ஸை பார்க்காம சமாளிச்சுட்டு இருக்காரோ, இங்க இவர் வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வகையில என்ன தோணுதுன்னா, இவங்க பி டீம் இல்லாம சி டீமா இருக்காங்களோ, ஒருவேளை டைரக்டா அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாதனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீம்ஸை வந்து செயல்பட வச்சு அது மூலியமா வந்து தமிழ்நாட்டை கைப்பற்ற விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க வரீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கீங்க, வரீங்க ஒரு அறிக்கையை பாஸ் பண்றீங்க, வரீங்க ஒரு ட்வீட்டை போட்டு காண போயிடுறீங்க, இன்னைக்கு வரைக்கும் கிரவுண்டுக்கு வர மாட்டேன்றீங்க. உதவி செய்யணும்னு நினைச்சா கூட வீட்டுக்கு வர வச்சுதானே உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்களை டைரக்டா பாருங்களேன், மக்களுக்காக வந்திருக்கீங்க, சாமானிய மக்களுக்காக வந்திருக்கீங்க, சாமானிய மக்கள் டைரக்டா வந்து பாருங்களேன். இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட்டரை வந்து அவங்க பவுன்சர்ஸ் வந்து தள்ளி விட்டு அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ கிளம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை அட்ரஸ் பண்ணலையே. சாமானியனுக்காக தான் வரீங்க, அந்த ரிப்போர்ட்டரும் சாமானியன் தான். வரும்போதே வந்து ஃபுல் பாடி கார்டோட வர்றது, கூட்டங்களை பார்த்து தள்ளி நிற்கிறது, டைரக்டா ப்ரெஸ்ஸை பார்க்க மறுக்கிறது, உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்னன்ற தெளிவுபாடு இன்னைக்கு வரைக்கும் வெளியில சொல்லலை. எதை நம்பி மக்கள் உங்களை ஸ்டாரா பாக்குறாங்க? இல்லைன்னு சொல்லலை. ஆனா மக்களை ஆட்சி செய்யக்கூடிய, மக்களை காக்கக்கூடிய தலைவர் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருக்கக்கூடாது. கூடுதலாக வந்து தமிழ்நாட்டில் பல பிரச்சனை நடக்குது, மத்திய அரசால் பல பிரச்சனை திணிக்கப்படுது. அப்படி இருக்க சொல்லல எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாங்கன்னு சொல்லி வாதம் இருந்தாலும், இன்னைக்கு அவர் பேசினாலும் நீங்க ஏன் எதிரியை வந்து நேரடியாக சுட்டி காட்டலன்னு சொன்னா எப்படி மேம்? வரவர் எப்படி நீங்க ஏன் எதிரி நேரடியாக சொல்லணும்னு இப்படி கேட்க முடியும்? இல்ல, இவங்க வந்து நம்ம கொள்கை எதிரி, ஸோ பொதுவா ஒரு டயலாக் யூஸ் பண்றாரே தவிர்த்து உங்களுக்கு நிஜமாவே நெஞ்சுரம் இருக்குல்ல, நீங்க யாருக்கு அகேன்ஸ்டா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்க களத்துக்கு. அப்போ யார் உங்களோட எதிரி, எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத ஓப்பனா ஸ்டேட் பண்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படின்னா நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்கீங்களா? அதாவது தேர்தல் நெருங்கும் போது நமக்கு அந்த ஃபில் இந்த பிளாங்க்ல யார் பேர் போட்டா நமக்கு ஆதாயம் ஜாஸ்தியோ அவங்க பேரை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பத்துல இருந்து மடை மாத்துறதுக்காக பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. கூடுதலாக வந்து இப்போ தாவேக்கில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஆதா அர்ஜுன் என்ன கருத்து பதிவு பண்ணிருக்கா அப்படின்னா, ஒரு நடிகருக்கு வந்து கொள்கை தெரியுமான்னு கேட்குறீங்க, ஆனால் 75 ஆண்டு காலமாக கொள்கை ஃபாலோ பண்ண தலைவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? என்ன செஞ்சுட்டாருன்னு அவர் கேட்குற அந்த இடத்த கொடுத்ததே வந்து அந்த கொள்கை தலைவர்கள் தான். இன்னைக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து சவுத் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணி பேசுகிறோம். இன்னைக்கு அவங்க மக்கள் இங்கே வராங்க, இங்கே வேலை செய்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து மக்கள் வாழ்கிற சமூகம் வரைக்கும் எல்லா அமைதியும் எல்லா பேசிக்கான விஷயமும் இங்கே கிடைக்குது. பொதுவாக வந்து ஒரு நார்த் இந்தியனோ இல்லை வேற யார் நம்ம மாநிலத்துக்கு வந்தாலும் இலவச கல்வி இருக்குது, இலவச மருத்துவம் இருக்குது. இன்னைக்கு பெண்கள் வந்து கட்டணமில்லா பேருந்து பயன்படுத்தலாம், விச் மீன்ஸ் எனி ஸ்டேட் விமன் கேன் கம் அண்ட் ட்ராவல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது. ஸோ கல்வி, மருத்துவம், உணவு, சுகாதாரம், மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்லயாவது இருக்கா? எந்த கொள்கை, எந்த தலைவர் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கேட்குறவங்க? காசு பணம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் ஒரு வாரம் டூர் போயிட்டு வாங்களேன், பார்ப்போம். உங்களால் முடியுமா? முடியாது. எங்கள் தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கு, எங்கள் சித்தாந்தம் என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறவங்க கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இவங்க வந்து தெரியாமலாம் ஒன்றும் கேட்கல. இதே ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, யார் கூட இருந்தாரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக அவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்க போகிறது கிடையாது. தமிழ்நாடு எவ்வளோ தூரம் வளர்ச்சி ஆயிருக்கு, இன்னும் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்றது மக்களுக்கே தெரியும். பட் we are always looking for the better and the best. இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னும் அரசு தன்னை எப்படி மெருகேற்றிக்கணும், இன்னும் மக்களுடைய வாழ்வை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அரசு வந்து முயற்சிட்டு இருக்கு. திராவிட கட்சிகள் அந்த ஒரு விதையை வந்து இந்த மண்ணில் போட்டிருக்காங்க. அதுக்கான பயனை தான் இன்னைக்கு எல்லாரும் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக பொலிட்டிக்கல் இதுக்காக வந்து பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை.